بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوبهم أقفالها. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபையங்கள் மீதும் தாபையங்கள் மீதும் முக்கியமாக இங்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக என்று கூறி இன்றைய சுருக்க உரை தஃப்சீர் பாகம் 1 ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல் குர்ஆன் நமக்கு இறக்கி அருளப்பட்ட ஒரு இறைவேதமாகும். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த குர்ஆன் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அப்படி அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆன் முக்கியமாக முஸ்லிம்களுக்காகவும் அது வழிகாட்டியாகத்தான் இருக்கும். இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மக்களிடத்திலே கேள்வி கேட்கின்றான். நீங்கள் குர்ஆனை ஆராய மாட்டீர்களா? உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இதில் என்ன இருக்கிறது என்றால், அரபியில் குர்ஆனை நாம் படித்து விடுகின்றோம், திலாவத் செய்து விடுகின்றோம், தராவில் தொழுகிறோம், கேட்கின்றோம். ஆனால் குர்ஆனை அர்த்தத்தோடு புரிந்து கொள்வதற்கு மிகவும் குறைந்த முயற்சி நாம் செய்கிறோம். நிறையவர்கள் அந்த அளவிற்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. அதற்காகவே இந்த நிர்வாகம் உங்களுக்காக ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுத்திருக்கிறது. உட்கார்ந்து கொண்டே நீங்கள் குர்ஆனுடைய தமிழாக்கத்தையும் குர்ஆனுடைய ஒரு சுருக்கமான விளக்கத்தையும் கேட்டறிவதற்கான ஒரு வாய்ப்பு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. செலக்டட் பர்சன்ஸ், அல்லாஹ் யாருக்கு நாடியிருக்கின்றானோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் மண்டே டு ஃப்ரைடே கேட்க தவறாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் சொல்லிங்க. அப்போ தான் அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான். யாருமே இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னா அல்லாஹ் சரி, யாருக்கும் முயற்சி பண்ண ஆசைப்படுது. நாட்டம் அல்லாஹ்விடத்திலிருந்தான் வரும். அதை நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் இதற்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும், மறுமையிலும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். ஓதுவதற்கு எனக்கு அதற்கான நன்மை கிடைத்துவிடும், செவியூட்டதற்கு உங்களுக்கான நன்மையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுவான். மேலும் அமலில் கொண்டு வந்து விட்டோம் என்றால் இன்னும் அதிக நன்மை. பொதுவாக தஃப்சீர் சொல்வதே அமலில் கொண்டு வருவதற்காகத்தான். ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். முயற்சி எவ்வளவு நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரோமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகமான நன்மைகளை நமக்கு தருவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் நாளைக்கு மறுமையில் உதவாது. அது நமக்கு கபரோடு முடிஞ்சிச்சு. கபருக்கு பிறகு நம்முடைய பிள்ளைங்க மனைவிமார்கள் என்ன செய்வாங்க? பிரித்து எடுத்துப்பாங்க, சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் கொண்டு போகிற பேங்க் பேலன்ஸ் ஒன்று தான், நன்மை. அது மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் உள்ளே போகிறதுக்காக உதவும்.
ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இந்த தஃப்சீர் உரை நாம் பயனுள்ளதாகவா நிச்சயமாக மாற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. சூரா ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அனைத்து புகழும் அகிலத்தாயின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹ்வே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். எங்களை நீ நேர்வழியில் நடத்துவாயாக. எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. யார் மீது யாருடைய கோபம் உன் மீது அவர்கள் மீது உண்டானதோ, மேலும் வழி தவறியோர் மீது அவர்களுடைய வழியை எங்களுக்கு காண்பிக்காது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் இரு கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கின்றான். கோபம் உண்டானவர்கள் யஹூதிகள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாச்சு. தாலின் இன்னொரு கூட்டத்தாரை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான். வழிதவை போனவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். நபியே அவர்கள் என்ன செய்தார்கள்? சில குணாதிசயங்கள் மிராக்கல்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. இருந்தவங்களை இப்படி தகவலாக எந்திரிச்சிருவாங்க, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கை வச்சா சரியாயிடும், கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண்ணில் கை வச்சா சரியாயிடும். இப்படிப்பட்ட சில குணாதிசயங்கள் அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருந்தான். இதையெல்லாம் மக்கள் பார்த்து அவர் என்ன செஞ்சுட்டாங்க? நீங்கள் தான் கடவுள், அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய மகன் ஈசா இப்னுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யஹூதிகள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்பவரை இப்னுல்லாஹ் என்று தேர்ந்தெடுத்தார். அதற்காகவே இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, நீ யார் மீது ரஹமத்தை புரிந்தாயோ, அருள் புரிந்தாயோ, அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. அது யார்? நேர்வழியில் சென்றவர்கள். முன்னாடி உள்ள வசனத்தில் சொல்லப்படுகிறது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியில் நடத்துவாயாக. அந்த நேர்வழி யாருடையது? அம்பியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற வழி. அதை தவிர்த்து எங்களுக்கு இவர்களுடைய வழியை நடத்திராதே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே சேர்ந்து இந்த துவாவுக்கு பிறகு என்ன சொல்றோம்? தொழுகையில ஆமீன் சொல்றோம். இப்போ இந்த துவா, இது சூறாவும் கூட, இது ஒரு மிகப்பெரிய ஒரு துவாவும் கூட. முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக புகழ் எதுவும் நமக்கு இந்த உலகத்தில் டெம்பரவரி தான். நம்மளை பற்றி யாராவது புகழ்றாங்க, நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு நேரத்தில் வரைக்கும் தான், அதற்கு பிறகு அது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய புகழ் அப்படி கிடையாது. மறுமைக்கு பிறகும் அந்த புகழ்ச்சி இருக்கு. ஏனென்றால் அவன்தான் அதிபதி, அவன்தான் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி ஆவான். யாருக்கும் அநியாயம் செலுத்தாமல், எந்த ஒரு அநீதி நடக்காமல் எல்லோருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும். எந்த அளவிற்கு அல்லாஹ் அநீதம் செலுத்தப்படாது என்று சொல்கிறான் என்றால், பேரித்த பழம் இஃப்தார் நேரத்தையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பேரித்தம்பளுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும். அதன் அளவிற்கு கூட யாருக்கும் அநீதம் செலுத்தப்படாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். வலா யுதுலமூன ஃபதீலா, அந்த பேரித்தம்பலம் தோல் அளவிற்கு கூட மறுமை நாள் என்று கணக்கு வழக்கில் யாருக்கும் அநீதம் செலுத்தப்படாது. அநியாயமா இல்லாம நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். இதைத்தான் இந்த இடத்தில் இந்த சூறாவில் அல்லாஹ்வை பற்றி முதல் 3 வசனங்கள், அதற்கு பிறகு நம்மை பற்றி நாம் யாரை வணங்க வேண்டும்? ஈயாக்க நஅ்புது, யா அல்லாஹ் நாம் உன்னையே வணங்குகிறோம். வய்யாக்க நஸ்தஈன், நாம் யாரிடத்திலே உதவி கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான். இதற்கு ஒரு சஹாபி பதிலளிக்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய
நடைப்பயணத்தில் செருப்பு வாறு அருந்து போனாலும் நான் அல்லாஹ்விடத்திலே முதலில் கையேந்தி உதவி கேட்பேன். சாதாரண விஷயம் தான் செருப்பு வாறு. இன்னைக்கு நம்ம செருப்பு வாறு மிஞ்சி போச்சுன்னா முதல்ல நம்ம தேடுறது செருப்பு கடை எங்கே இருக்குது, அதை தைக்கிறவர் எங்கே இருப்பாங்க. உடனுக்குடனே சரி பண்ணுறதுக்கு மனுஷனுக்கு அல்லாஹ் ஞாபகம் வர மாட்டான். யார் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க, முதல்ல அதை தைச்சி கொடுக்கறது யார்? இல்லை புது செருப்பு கடை ஏதாவது இருக்கா, போய் வாங்கிடலாம். யாரையும் ஒரு சோதனையாகவே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சஹாபி சொல்கிறார், என்னுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்புடைய வாறு அருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு வந்த சோதனையே, யா அல்லாஹ் இதற்கு ஒரு வழிகாட்டி, யா அல்லாஹ் உதவி கேட்பார். அதைத்தான் ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் வெட்கப்படாமல் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்வே சொல்றான், கவலை நீங்கள் பட வேண்டாம், அது வருமா வராதா அதுக்கு பதில் வரவில்லை என்றால் உங்களுக்கு அது கயிறு இல்லைன்னு அர்த்தம். கேட்குறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, உடனே கிடைக்காது பதில். நிறைய பேர் தவறாக அல்லாட்ட என்ன செய்வாங்க, முறையிடுவாங்க. என்னையெல்லாம் நான் எவ்வளோ கேட்குறேனே கொடுக்க மாட்டேறியே, எவ்வளோ உன்கிட்ட கெஞ்சுறேன், தராவியில் கேட்குறேன், தஹஜ்ஜுதில் கேட்குறேன், கொடுக்க மாட்டேறியே. நம்ம அல்லாட்ட இப்படி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நம்மள்ட்ட கிடையாது. நமக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்து வைக்கல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, துவா மட்டும் கேளு, கொடுக்கறது பதிலளிக்கிறது என்னுடைய வேலை. அது உனக்கு இந்த உலகத்திலே கிடைத்து விட்டால் அது உனக்கு பொருத்தமானது, நான் கொடுத்துட்டேன். அது உனக்கு உலகத்தில் கிடைக்கலையா, கவலைப்படாதே. அது உனக்கு உலகத்தில் பொருத்தமானது அல்ல, ஹைர் அல்ல, அதில் உனக்கு சிறந்தது இல்லை. ஏதாவது ஒரு பின்விளைவு அதில் இருக்குது, அதனால தான் அதை நான் நிறுத்தி வச்சுட்டேன். அந்த உதவி மட்டும் நான் உனக்கு மறுமையில் நான் பூர்த்தி செய்வேன். அந்த துவாவை நான் எப்போ ஏற்றுக்கொள்வேன், அதற்கான கூலி எப்போ கிடைக்கும், மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அப்போ நமக்கே அறியாமல் நம்ம லிஸ்ட்டில் நிறைய விஷயம் ஆளாகும். இதெல்லாம் நான் எப்போ கேட்டேன், அப்போ அல்லாஹ் நினைவு ஊட்டுவான், நீ துவா செஞ்ச, நீ உலகத்தில் கேட்ட, இந்த அனுபவத்தெல்லாம் நீ கேட்ட, ஆனால் இது நான் உலகத்தில் உனக்கு கொடுக்கல. ஏன்னா அது உனக்கு உலகத்தில் சிறந்ததா இல்லை, அது நீ கொடுத்தா ஆணவத்தில் போயிடுத, பெருமை அடிச்சுப்ப, அதனால் நான் அதை கொடுக்கல. இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த மறுமையில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு சிறப்பாக்கி கொடுப்பான். ஏன்னா அது நிரந்தர வாழ்க்கை, குலூது அபதன், எந்த ஒரு திருப்பமும் அதுலேருந்து கிடையாது. வாபஸ் சொருவம் உலகத்தில் வாழணும் அப்படிலாம் கிடையாது. சொருவத்தில் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்ச்சு, ஃபாரெவர் ஹாலிதீன ஃபீஹா அபதா என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் அதிலே நிரந்தரமாக வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது சில இடத்துல அபதா அல்லாஹ் சொல்லலை. ஏன்? சில பாவம் செய்த முஸ்லீம்களும் நரகத்துக்கு போவாங்க. போயிட்டு அந்த பாவத்தை கழுவுவதற்காகவே அல்லாஹ் நரக தண்டனை கொடுப்பான். அதற்கு பிறகு உடலை கழுவி புது கறி, புது உடல், புது தோலை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அதுதான் உலகத்தில் குர்ஆனில் நரக வசனத்தை படிக்கும் பொழுது அதிகமாக அபதாவை பார்க்க முடியாது. அபதா குறைவாக தான் வரும். ஆனால் சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அபதா ஃபாரெவர் என்று சொல்கிறான். உள்ளே போயிட்டா ஒன்வே தான் முடிஞ்சிச்சு, வெளியே வர ஆசைப்படவும் மாட்டார்கள், வெளியே வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. ஆகையால் இந்த நஅ்புது வ நஸ்தஈன், அவனை வணங்கி அவனிடத்திலே உதவி தேடினால்தான் அந்த நேரான வழி நமக்கு கிடைக்கும். சிராத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். மறுமை நாளிட்டு ஒரு சிராத்து பாலம் இருக்கு அப்படின்னு நிறைய பயானில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிராத்துடைய பாலம் எவ்வளவு மெலிதானது தெரியுமா? தலைமுடியுடைய ஒரு முடியை பிச்சு பாருங்க, எவ்வளவு மெலிசா இருக்குன்னு பாருங்க. அதே போல ஒரு கூர்மையான ஒரு கத்தியை எடுத்து பாருங்க, அது எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு. அதை விட கூர்மையானது, அதை விட மெல்லிதானது தான் அந்த சிராத்துடைய பாலம். அந்த பாலத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஏதின சிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கணும். நேரான பாதையில நம்ம நடக்கணும், நேரான வழியில நம்ம இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம நேரான பாதையில இருந்து ஒரு சாலிஹான முஸ்லிமான முஃமினாக இருந்து நம்ம மரணிச்சோம் அப்படின்னா நாளைக்கு அந்த பாதை நமக்கு லேசாயிடும். மின்னல் வேகத்துல கடக்கும். ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஒரு கூட்டம் மின்னல் வேகத்தில் கடக்கும், ஒரு கூட்டம் கண் சிமிட்டும் அந்த நேரத்தில் கடக்கும், ஒரு கூட்டம் ஒரு சலாமுக்கும் இன்னொரு சலாமுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் கடக்கும், ஒரு கூட்டம் ஒரு ரகாத்தில் ருக்குவுக்கு போகக்கூடிய நேரத்தில் கடக்கும். இப்படி அந்த சிராத்தை ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு விதமான நேரத்தில் கடப்பார்கள். இவன் எல்லாருக்கும் வித்தவுட் டிராஃபிக்காக போகணும்னு சுக்குனா இருக்குமா, இல்லை டிராஃபிக்கில் மாட்டி போகணும்னு சுக்குனா இருக்குமா? சொல்லுங்க. எல்லாமே வண்டி ஓட்டிகிட்டு வரவங்க தான்.
டிராஃபிக்கில் வரும்பொழுதே பார்த்துட்டே வருவோம். அந்த டைமில் போய் கரெக்டாக பயோமெட்ரிக்கில் கை வைக்கிறீங்க, இந்த டிராஃபிக்கே இல்லாமல் தான் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தான் சிராத்தில் வேகமாக சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டா முடிஞ்சு. ஏன்னா கீழே நரகம் இருக்கும் கொந்தளிச்சுக்கிட்டு. அந்த பாலம் சாதாரண பாலம் கிடையாது. கீழே நரகம் கொந்தளிச்சுக்கிட்டு அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு அப்படியே நெருப்பை கக்கி கொண்டிருக்கும். அப்பொழுது மனிதன் யோசிப்பானா இல்லையா, வேகமாக போகணுமே. மின்னல் வேகத்தில் போவது டிவியில் அனிமேஷனில் பார்க்கலாம், ஆனால் அங்கே நேர்லேயே நடக்கும். மின்னல் வேகத்தில் ஒரு கூட்டம் அப்படியே இப்படி என்ன செய்யும், சிராத்து பாலத்தை கடந்து அப்படியே சொர்க்கத்துக்கு போகும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? எல்லாம் ஆப்ஷன் நம்பர் 1 அலிம்சா, நாங்கள் வேகமாக போகணும். அது எப்படி? இப்படி மின்னல் வேகம், அந்த வேகத்தில் நம்ம இந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும். அதில் மாட்டி திக்கி திணறி தொங்கி நரகத்தில் விழுந்து மறுபடியும் யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த சூறால கேட்கக்கூடிய ஐவேளை தொழுகையில் கேட்கக்கூடிய இந்த துவாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும். இதின சிராத்தல் முஸ்தகீம் என்ற அல்லாஹ்விடத்திலே சொல்கிறோம், நேர்வழியில் நடத்துவாயாக யா அல்லாஹ். அந்த நேர்வழியில் நம்மள்கிட்ட இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். மேப்பிட்ட மட்டும் ரூட்டை போட்டு மேப்பு தவறான ரூட்டில் போச்சுன்னா மேப்பே திட்டுறோம், என்னடா மேப் இது, ஆனால் உனா தப்பான வழியை காட்டுது. யூட்டனே இருக்காது, டேக் யூட்டன் சொல்லணும். எப்படி பாருங்க, அப்போ மேப்பையே நம்ம திட்டுறோம். சாதாரண ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கருவியே திட்டப்படுகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு உலகத்தில் ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்கான், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அது நம்மள்கிட்ட இல்லைன்னா நாளைக்கு என்ன கேள்வி கேட்கப்படுமா இல்லையா? அதை பற்றி நிச்சயமாக என்ன கேட்பான், நான் உனக்கு நேரான வழியை காட்டிட்டேன்ப்பா, நீ அதில் போனியா, அந்த வழியில் நீ சரியாக நீ நடந்தாயா? அதைத்தான் நீ துவாவில் 5 வேளை கேட்ட, தொழுகையில் 5 வேளை கேட்டு ஆமின்னு சொன்ன, அதில் நீ நடக்கலையேப்பா. அப்போ எப்படி உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்? பல தாலின்னு வேற துவாவில் சொல்கிற, வழிகட்டவர்களுடைய வழி எனக்கு வேணாம், உன்னுடைய கோபம் யார் மீது உண்டானதோ அவர்களுடைய வழி எனக்கு வேணாம். ஆனால் நீ உலகத்தில் ஃபாலோ பண்ணது எல்லாமே அவர்களுடைய வழி தானே. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்கிறோம் துவாவில் அவங்க வழி எனக்கு காட்டாத யாழ்லா, அவங்க வழி எங்களுக்கு தேவையில்லை யாழ்லான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறது வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். இன்னைக்கு யஹூதிகள் ஜூஸ் யார் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்து மக்களுக்குள்ளே திரிச்சது அவங்க தான். இன்னைக்கு ஒரு ஆண் எப்படி ஆடை அணிய வேண்டும் அதை அவன் முடிவு செய்கிறான். ஒரு பெண் எந்த அளவிற்கு ஆடை அணிய வேண்டும் அவன் முடிவு செய்கிறான். வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்து நமக்குள்ளே திணிக்கிறான். ஆனால் அல்லாட்ட நம்ம ஐவேளை துவா கேட்குறோம், அது வேணாம், அந்த வழி எனக்கு வேணாம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் அதிகமானவர்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர அவர்கள் அதிலே ஊடுருவ மாட்டார்கள், அதிலே நுழைய மாட்டார்கள். அவர்களுக்கு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கவற்றை அவர்களுக்கு தெரியும். இது உள்ளதாக இருக்கணும், இதுதான் மார்க்கம், இதை நாம் பின்பற்றினால்தான் நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இறையச்சவாதிகள், இறையச்சத்தோடு இருப்பார்கள் எங்கிருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகில்லா ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்தாலும் இறையச்சத்தோடு இரு, தவறு செய்ய நீ நினைக்க மாட்டாய், பாவத்தை எப்பொழுதுமே நெருங்க மாட்டாய். இது ஒரு சின்ன ஹதீஸ், ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இறையச்சம் எப்படி ஒரு ஒரு நபரிடத்தில் இருந்தது. அவருடைய மாமன் மகள் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த மாமன் மகளோ அவரிடத்திலே வந்து, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுப்பீர்களா என்று கேட்க, அந்த மகளிடத்திலே அவளும் சொல்ல, ஆனால் நீ என்னிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நான் கொடுப்பேன் என்று அவரும் சொல்ல, ஒரு நாள் குறிக்க அந்த பெண்ணும் அவரிடத்திலே செல்ல, அந்த நேரத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்ல, இத்தகில்லா, அஞ்சிக்கொள் அல்லாஹ்வை என்று சொன்னார். உடனே அந்த நபர் யார் தவறான எண்ணத்தோடு நெருங்க இருந்தாரோ அங்கிருந்து தெரித்து ஓடிவிட்டார், பணத்தை கொடுத்து. யோசிச்சு பாருங்க, வாய்ப்புகள் நமக்கு சைத்தான் நிறைய ஏற்படுத்துவான். சும்மா பயானில் நிறைய பேர் இருந்தீங்க போல, இந்த ரமதானுடைய நேரத்திலையும் சைத்தானுடைய வேலைகள் இருக்க செய்யும். ஏன்னா இதயத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான், அவனுடைய வேலை அது. ஏன்னா வாக்கு கொடுத்து வந்திருக்கான் அல்லாட்ட, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு டைம் கொடுயாங்களா, உன்னுடைய ஆதமுடைய சந்தேகத்தில் நான் கெடுப்பேன், என்னோட சேர்த்து நரகத்துக்கு கூட்டு போவேன். அவனுடைய வேலை அது. அவன் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் செய்ய விடக்கூடாது நம்ம. அதுதான் நம்மளால் முடிந்த அளவுக்கு இறையச்சம் கொண்டோம் என்றால் இதயத்தில் சைத்தானுக்கு இடம் இல்லை. அவனுடைய இடம் இருக்குது, அந்த துண்டு இருக்குது நம்மளுக்குள்ள.
நபிமார்களுக்கு தான் அந்த துண்டெல்லாம் எடுக்கப்பட்டது, நமக்கெல்லாம் எடுக்கப்படலை. ஆனாலும் அந்த இடத்தில் அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றால், இடம் கொடுக்க கூடாது என்றால் இறையச்சத்தை கொண்டு வந்து இதயத்தில் வச்சாங்க. அத்தக்குவா ஹாவுனா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தக்குவா எங்கே இருக்கிறது? சஹாபாக்கள் கேட்டார்கள். 3 முறை நெஞ்சின் பக்கம் இந்த ஆட்காட்டி விரலை காட்டி சொன்னார்கள், அத்தக்குவா ஹாவுனா, அத்தக்குவா ஹாவுனா, அத்தக்குவா, இறையச்சம் இங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ அந்த இறையச்சம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சா செக் பண்ணுறோம். இன்பாக்ஸில் ஜிமெயிலில் ஏதாவது வந்திருக்கா எல்லாமே செக் பண்ணுறோம். இறையச்சம் இருக்கா? நம்ம எவ்வளோ இப்போ தண்ணியில் இருக்கோம் ஈமானில், நம்மள்கிட்ட எவ்வளோ அளவுக்கு ஈமானுடைய பலம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஈமானுடைய தரஜால இருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சூரானுடைய படிப்பினை அல்லாஹ் ஒருவனே புகழுக்குரியவன், வணக்கத்திற்குரியவன், உதவி நாம் தேட வேண்டும் என்றாலும் அவனிடத்தை தான் தேட வேண்டும். அந்த நாளின் அதிபதியும் அவன்தான். மேலும் நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும், நேர்வழியில் தான் நடக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிவிட்டான். சிறப்பான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். பிறகு தவறான வழியில் செல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரையும் அல்லாஹ் நேர்வழியிலே இருந்து நேர்வழி நடப்பதற்கும் அதை வாழ்க்கையில் நாம் வாழும் வரை அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.